அப்போஸ்தலர் 2:41. அவனுடைய வார்த்தையை சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானஸ்தானம் பெற்றார்கள். அன்றைய தினம் ஏறக்குறைய 3000 பேர் சேர்த்து கொள்ளப்பட்டார்கள். அவனுடைய வார்த்தையை, யாருடைய வார்த்தை? பேதுருடைய வார்த்தையை சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டவர்கள். பேதுரு யாருடைய வார்த்தையை போதித்தான்? தேவனுடைய வார்த்தையை. அந்த தேவன் யார்? ஆதியிலே வார்த்தை இருந்து அந்த வார்த்தை தேவனிடத்தில், அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையும் சத்தியமும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையும் சத்தியம் நிறைந்த ஆண்டவராகிய இயேசு கிருபையும் சத்தியமுமான வார்த்தையை அவன் பிரசங்கித்தான். கிருபையும் சத்தியமும் இயேசுவை அவன் பிரசங்கித்தான். இயேசு என்றால் ஜீவ வார்த்தை என்று அர்த்தம். ஜீவ வார்த்தையை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்டார்கள். ஜீவ வார்த்தையில தேவ நீதியிலிருந்து உடித்தெழுதல் இருக்கு. இயேசு கிறிஸ்துவின் வார்த்தை. ஆதாமின் வார்த்தையை ஏவாள் பிசாசின் வார்த்தையை ஏவாள் ஏற்றுக்கொண்டாள். பிசாசின் வார்த்தை நன்மை தீமை அறியத்தக்க கனியை புசி. அந்த நன்மை தீமை அறியத்தக்க அந்த வார்த்தை புசித்ததுமே பாவமும் மரணமும் வந்தது. இப்போ பிசாசு ஏவாளிடத்தில் பேசி தேவனுக்கு விரோதமாய் நன்மை தீமை அறியத்தக்க காரியத்தை புசிக்க வைத்தது போல பேதுரு ஜனங்கள் மத்தியிலே ஜீவ வார்த்தையை, அந்த ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்கும்படி, அந்த ஜீவப்பத்தை ஜீவ வார்த்தையை ஏற்றுக்கொள்ளும்படி அந்த 3000 பேர் ஏற்றுக்கொண்டதுமே பாவத்துக்கு மரித்து தேவ நீதிக்கு பிழைத்து கொண்டார்கள். பாவமும் மரணமும் நீங்கி போனது. கிறிஸ்துக்குள்ள வந்து விட்டார்கள். அப்போ பேதுரு ஜீவ வார்த்தையை பிரசங்கம் பண்ணியிருக்கிறான். ஜீவனை பிரசங்கம் பண்ணியிருக்கிறான். ஜோயையை பிரசங்கம் பண்ணியிருக்கிறான். நன்மை தீமை அறியத்தக்க காரியத்தை அவன் பிரசங்கம் பண்ணவில்லை. அப்போஸ்தலர் 2:41 அவனுடைய வார்த்தையை சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானஸ்தானம் பெற்றார்கள். அன்றைய தினம் ஏறக்குறைய 3000 பேர் சேர்த்து கொள்ளப்பட்டார்கள். அப்போ ஜீவ வார்த்தையை பிரசங்கம் பண்ணுங்கள். இயேசுவை பிரசங்கம் பண்ணுங்கள். இயேசு கிறிஸ்துக்குள் ஆமென்ற வாக்கு தத்துவத்தை பிரசங்கம் பண்ணுங்கள். அந்த தேவி நீதிட்டு உடித்தெதிரை பிரசங்கம் பண்ணு. என் மேல பிரசங்கத்தை பண்ணு. என் மேல நன்மை தீமை பிரசங்கம் இருக்குது. ஆதாம் வழியா வந்து நன்மையும் தீமையும் பிரசங்கம் பண்றான். தேவன் தனக்கு உலகத்துக்கு பாவமும் மரணம் அந்த ஜனம் 3000 பேர் மேல இருந்தது. அங்க ஜீவ வார்த்தை, அந்த தேவி நீதி உயிர்த்த தேவன் தனக்கு உலகத்துக்கு பிரசங்கம் பண்ணதுன்னு பாவம் மரணம் நீக்கப்பட்டு ரட்சிக்கப்பட்டவர்கள் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொள்ளப்பட்டார்கள். பாவத்திலிருந்து மரணத்திலிருந்து ரட்சிப்பு, அதுக்கு தேவி நீதிட்டு உடித்தது பிரசங்கம். தேவனுக்கு ஆதாம் வந்து முழு உலகத்தை கொடுத்ததுன்னு பிசாசுகள் அசுத்தாவிகள் போன உடனே ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்டார்கள். அன்றைய தினம் 3000 பேர் சேர்த்து கொள்ளப்பட்டார்கள். அவனுடைய வார்த்தையை, பேதுரு ஜீவ வார்த்தையை தான் பிரசங்கம் பண்றான். இயேசுவைத்தான் பிரசங்கம் பண்றான். இயேசு ஜீவ வார்த்தை, நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாய் இருக்கிறேன். அந்த ஜீவன தேவி நீதிட்டு உடித்தெழுதல் இருக்குது. அதை பிரசங்கம் பண்றான். பாவத்திலும் மரணத்தில் இருக்கிற அந்த 3000 பேருக்கு தேவி நீதி உடித்தெழுதலும் பிரசங்கம் பண்றான். பிரசங்கம்னா அது தேவனுக்கு ஆதாம் வந்து முழு உலகத்துக்கு பிரசங்கம் பண்ணதுமே உலகிற பாவம்ட்டு மண்ண அசுத்தாய் ஒன்று பசுத்தாய் இறங்குதுமே. அன்றைய தினம் 3000 பேர் ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்டார்கள். சபையிலே சேர்க்கப்பட்டார்கள். சேர்ந்ததுமே பாருங்க, அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்நியோன்யத்திலும் அப்பம் பிக்குதலிலும் ஜெபம் பண்ணுவதிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். ஸ்ட்ராங்கா இருந்தாங்க. அப்போஸ்தலருடைய உபதேசம். அப்போஸ்தலர் அந்த 12 அப்போஸ்தலர்ல அந்த 11 அப்போஸ்தலர்கள் இயேசுவின் அப்போஸ்தலர்கள். அவர் உபதேசம் இயேசுவின் உபதேசம்.
இயேசு ஜீவ வார்த்தையை உபதேசித்தார். ஜீவ வார்த்தை தேவி நீதிட்டு உழித்ததில் தான் உபதேசம். அவர்கள் உழித்தெய்தலை குறித்து பலமாய் சாட்சி கொடுத்தார்கள் சொல்லப்பட்டது. தேவி நீதி, உழித்தெய்தல், பாவ மன்னிப்பு, ரட்சிப்பு, கிறிஸ்துக்கு எடுத்த காரியங்கள் தான் உபதேசமாக போயிடுச்சாங்க. இன்னைக்கு உபதேசன்ற பேரில் என்னென்னவோ உபதேசம் சொல்கிறாங்க. இயேசு விட்டுட்டாங்க எல்லாரும். இயேசு தான் என் உபதேசம். அந்த இயேசு கிறிஸ்துக்குள்ள ஆமன்ற வாக்குத்தத்தை தான் உபதேசம். அதில் ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க. இயேசு அவர் ஒரு ஜீவ வார்த்தை. தேவனுக்கு ஆதாம் இருந்து முழு உலகத்து உறுதியாக இருக்க பாவன்ட்டுமான ஓடுது. அசுத்தாய் பசுத்தாய் 1ஆம் நூற்றாண்டு சபை எழுப்புதல் பற்றி பிடிக்குது. உலகத்தில் எழுப்புதல் காட்டுதியாக வருது அப்போஸ்தலர் நாட்களில். ஏன்னா அவர்கள் இயேசுவின் உபதேசத்தை போதித்தார்கள். மனுஷன் ஏற்கனவே பிசாசு உபதேசத்தால் சூழப்பட்டிருக்கிற ஆதாம் வழியா நன்மார்க்கும் துன்மார்க்கனும் கண்களில் நிச்சயம் மாம்ச ஜீவன் சுய நீதி அநீதியில உபதேசத்தில் கலங்கி மூழ்கி இருக்கிறான். அவனுக்கு பிசாசு உபதேசத்தை ஜீவ வார்த்தையை தேவி நீதி முடித்து இதில் உபதேசிக்கிறான். அவன் பேர் சொல்லி தேவனுக்கு முழு உலகத்துக்கு அசுத்தாவி தொத்தி பசுத்தாவி இறக்கணும். அப்போ அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்நியோன்யம் பிதாவாகிய தேவனுடைய கிருபையும் கர்த்தராகிய இயேசு பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு பசுத்தாவியாருடைய அந்நியோன்யமாக இருக்குது. அவர் என்ன சொல்கிறாரோ அதன்படியே செய்யுது. அதான் அந்நியோன்யம். அவர் ஒன்று சொல்லி நீ வேறு அந்யோன்யம் கிடையாது. தேவன் என்ன சொல்கிறாரோ அதைத்தான் செய்வேன். அதை தேவன் தனக்கு உலகத்துக்கு விட்டுட்டு நான் பிசா சொல்கிறதை செஞ்சுட்டு இருப்பேன். அது அந்யோன்யம் கிடையாது. அப்போ அந்யோன்யத்திலும் அப்புறம் ஜெபம் பண்ணுதலிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். உறுதி, ஆமாம், மாறுறதே கிடையாது. ஸ்ட்ராங்கு. காற்றடித்தாலும் புயல் அடித்தாலும் மரம் என்ன பண்ணுது? உறுதியாக இருக்குது. ஆழமாக போய் உறுதினா வேறு ஆழமாக போய்க்குது. என்ன புயல் அடித்தாலும் அந்த மரம் வெயில பாருங்கள். அந்த மாதிரி உறுதியாக டீப்பாக போகிறது ஜீவ வார்த்தையில். மனுஷன் அதில் அப்படியே நைட்டில் போய் பிசாசு காரியத்து உறுதியாயிட்டான். சுய நீதி அநீதி கவலை பயம் வெறுப்பு கசுப்பு இதெல்லாம் உறுதியாயிட்டுக்கிறான் மனுஷன். அதனால பிசாசால் தாக்கப்படுகிறான். பிசாசு நிரம்பிய மனுஷனாக இருக்கான். வியாதி நிரம்ப சாப்பணி அந்த தரித்திரம் அவமானம் வெக்கம் நின்று அப்படியே பிசாசில் உறுதியாயிட்டுக்கிறான். இவங்க அப்படியே அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அப்பம் பிட்குதலிலும் ஜபம் பண்ணுவதிலும் அந்யோன்யத்திலும் ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க. பிசாசு விடித்து சிதறப்படுறான். பசுத்தாய் டுனாமிஸ் ஃபயர் இறங்குதாங்க. பசுத்தாயின் வல்லவன் தேவதூதர்கள்லாம் வராங்க 1ஆம் நூற்றாண்டு சபையில். அப்போது அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசம். யார் அப்போஸ்தலர்? இயேசு பிரதான அப்போஸ்தலர். இவங்க அப்போஸ்தலர் அனுப்பப்பட்டவன், தேவனால் அனுப்பப்பட்டவன், தேவனுடைய வார்த்தையை பேசுகிறான் சொல்லப்பட்டது. ஜீவ வார்த்தை தேவி நீதிட்டு உரித்ததில். பிசாசு வார்த்தை நன்மை தீமை பாவம் மரணம் சுய நீதி அநீதி. அதை பிரசங்கம் பண்ணாத, உபதேசம் பண்ணாத. இது தேவி நீதிட்டு உரித்ததல். அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அப்பம் பிட்குதல். அப்பம் பிட்டு அப்பத்தை பிட்டு ஜீவப்பம், அதுக்கு பேர் ஜீவ சரீரத்தை புஷிக்கிறது. அப்பம் பிட்டு ஜீவ சரீரம், ஜீவ ஆத்து, ஜீவ லங்ஸ், ஜீவ கிட்னி, ஜீவ கண் எல்லாத்தையும் புஷிக்கணும். இது நன்மை தீமை கண்ணு, நன்மை தீமை காது, நன்மை தீமை ஆற்று, நன்மை தீமையில் புஷித்து உடம்பெல்லாம் வியாதி. ஜீவப்பம், நானே ஜீவப்பம். இந்த அப்பத்தை புஷித்து திராட்சை ரசத்தை பானம் பண்ணு. அப்படியே ஜீவ சரீரமாக மாறிடு, ஜீவ ரத்தமாக மாறிடு. இதெல்லாம் ரத்தம், நன்மை தீமை ரத்தம். ஆதாம் ஏவாள் வழியாக எங்கள் அம்மா அப்பா நன்மை தீமை காரியத்தில் நன்மை தீமை சரீரம், நன்மை தீமை ரத்தம். ரத்தத்தில் பால்ட்டு, சரீரத்தில் பால்ட்டு, கண்ணில் பால்ட்டு, காதில் பால்ட்டு, எல்லாம் பிசாசு சாப பாவத்தை ஊறி விட்டுக்குது. இப்போ ஜீவ அப்பம் பிற்கணும். ஒவ்வொரு நாளும் ஜீவ சரீரம், ஜீவ ரத்தம். தேவனுக்கு தனக்கு உலகத்துக்கு ஜீவ கண்ணு, ஜீவ காது, ஜீவ வாட்டர், ஜீவ லங்ஸு எல்லாம். கை கொசோகி கண்ணி, காது செவுடு, கை மூடு, கண்ணுக்கு எல்லாம் பால்ட்டை போச்சு. நன்மை தீமை சரீரம் புசித்ததுமே இப்போ ஜீவ அப்பத்தை புசிக்கணும். அப்போ அப்பம் பிற்குதலிலும் அப்புறம் ஜபம் பண்ணுவதிலும் உறுதியை. ஜபம் பண்ணுது. நீங்கள் ஜபம் பண்ண வேண்டிய விதமாக இயேசு கற்றுக் கொடுத்த ஜபம். நீங்கள் ஜபம் பண்ண வேண்டிய பரமண்டலுக்கு பிதாவே. அடுத்த ஸ்டெப்பில் உன்னுடைய நாமம், உன்னுடைய ராஜ்யம், உன்னுடைய சித்தம். அங்கே நம்முடையதே கிடையாது ஜபத்தில். நம்முடைய பிரச்சனையே ஆரம்பித்து பிரச்சனையே ஜபம். அதுக்கு பேர் மத ஜபங்க. உலகம் ஃபுல்லாக அப்படி தான் ஜபிது. அதனால தான் எவ்வளோ ஜபிச்சு எழுப்பதிலே வேலை. இயேசு கற்று கொடுத்த ஜபம் வித்தியாசம். பரமண்டலுக்கு பிதாவுக்கு நம்முடைய பிரச்சனை, நம்முடைய வேலை, நம்முடைய துக்கத்தை சொல்கிறதுனால அவர் சொல்கிறார் பரமண்டலுக்கு பிதாவையும் அடுத்து உன்னுடைய நாமம்.
என் பாவம்ட்டு மரணத்துக்கு பரிகாரம் உம்முடைய நாம இயேசுவி நான் உம்முடைய ராஜ்யம் பரலோகராஜ் உம்முடைய சத்தம் அது இயேசு சார் தேவி நீதிட்டு உயிர்த்திருந்தாங்க. அதை கொடுக்கும்போது பிதா வாங்கிட்டு பசுத்த தேவதோட பிசாசை சித்தடிக்கிறார். அதான் ஜபம் பண்ணுறது. ஜபம்ன்ற பேரில் அங்கே வலிக்குது இங்கே கடன் தொல்லையா இப்படி கற்று கொடுத்துட்டாங்க ஜபத்தை. உலகமே தமிழ்நாடே ஒழிஞ்சிச்சு. யாரோ ஒருத்தர் சொன்னாங்க தமிழ்நாட்டில் பண்ண ஜபத்துக்கு நேரம் ரசிக்கப்பட்டதா இந்தியா 10 முறை 100 முறை ரசிக்கும். அவ்வளோ ஜபம் பண்ணிக்கிறாங்க. எல்லாம் கெஞ்சிக்கிறோம் ஐயா மன்றாடுகிறோம் ஐயா எப்படியாவது என்ன சந்தியம் ஐயா ஏசப்பா கடன் தொல்லை தாங்க முடியலையே என் கண்ணீரை இப்படியெல்லாம் ஜபம் பண்ணுறது எல்லாம் மத ஜபம் வேஸ்ட். பரமண்டலுக்கு பிதாவுக்கு உன் கண்ணீர் உன் துக்கம் உன் வியாதி பாவுன்ட்டு மன்ன நன்மத்தை மாதிரியே ஷாக கிடக்கிறவனுக்கு ஜீவ சரீரம் ஜீவ ரத்தம் உன்னுடைய நாமனா இயேசுவின் நாமம். அங்கே நம்முடையது எதுவுமே கிடையாது. நம்முடையது போனது ஜபம் ஃபெயிலு. அங்கே உடனே சொன்னீங்க நீங்கள் ஜபம் பண்ண வேண்டிய விதமாக பரமண்டலுக்கு பிதாவே உம்முடைய நாமம் உம்முடைய ராஜ்யம் உம்முடைய தங்கலாம் உம்முடைய இயேசு ஜீவன் பரிவச்சீவன் ஜீவ சர ஜீவரத்தம் ஜீவ வார்த்தை தேவி நீதிட்டு ஒழித்ததில் கொடுத்தா பாவுன்ட்டு மண் நீ பசு அண்டோட ஆறும் கொடுங்க எந்த சோத்தியம் என்று ரச்சித்துக் கொள்வார். அப்போ பரமண்டலுக்கு பிதாவுக்கு உம்முடைய நாமம் உம்முடைய செத்தம் நாங்களும் எங்களுக்கு கடன்பட்ட எவனுக்கும் மன்னிக்கிறோம். எவனா தேவன் தனக்கு ஆதாம் முழு உலகத்துக்கு தேவனுக்கு உம்முடைய நாமம் உம்முடைய செத்தம். அப்போ மனுஷனுக்கு சுயநீதி பிசாசா இல்லை உம்முடைய சேர்த்தோம் அதான் முழு உலகம் உன் பாவங்களே உங்களை மன்னிக்கப்படும். உங்களை எந்த சோதனைக்கு உட்படுத்தாமல் தீமை என்று ரசித்துக்கொள்ளலாம். இதுதான் 1ஆம் நூற்றாண்டு சபை. அவனால்தான் எழுப்புது உலகம் உள்ளா பரவியது. அந்த மாதிரி இந்த சபை மாறும். இப்போ இருக்கிற 2025 இன்னைக்கு 9/6/2025 பரிபூர்ண ஜீவன் சபையில் இந்த உபதேசத்தை பண்ணுறோம். இந்த செய்தியை 1000 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்போது அவர்கள் எல்லாரும் அப்போஸ்தலருடைய உபதேசம் அந்யோன்யத்திலும் அப்பம் பிற்குதலிலும் ஜெபம் முடியும் உறுதியாக இருக்கும். ஆமாம் உறுதி தான். பிசாசு அவன் ஸ்ட்ராங்காக நிற்கிறான். பாவன்ட்டும் மரணம் நன்மை தீமை கனி ஏவாலே ஆதாமே புஷித்து தேவன் தனக்கு உலகத்துக்குள்ள நல்லா அந்த உறுதியாக ஷாகவே செத்தாங்க. நோவா காலத்தில் சோதம் குமாரன் இன்னைக்கு வரைக்கும் பாவத்துலேருந்து மனதில் அப்படியே உறுதியாக இருக்காங்க. பார்க்க கசப்பு வைராகியம் கோபம் சண்டை சுயநீதி அநீதியில் அப்படியே ஸ்ட்ராங்காக உலகமே குட்டி பார்த்தாலும் ஆகுது. இப்போ அப்படியே தேவி நீதிட்டு உயிர்த்தல உறுதியாக தரித்துரு நின்று பாரு. இயேசு சரீரம் இயேசு ரத்தம் அவர் ஜீவ விருத்தி நன்மத்தையும் அறியத்தக்கவர் அல்ல நோனி வடியும் சத்தியம் ஜீவன். அந்த தேவி நீதிட்டு உயிர்த்தல் தேவனுக்கு உன் மனைவி பேர் சொல்லி பிதாவை ஆதம் முழு உலகத்துக்கு ஸ்ட்ராங்காக அசுத்தை போய்த்த பசுத்தை தேவ பண்ணிட்டு செய்து காப்பாற்றி ஆகணும். ஏன்னா அது செய்ய நன்மை தீமை காரியத்தை ஒன்று அறியாமே தேவனுக்கும் உலகத்துக்கு உறுதியாக குத்துங்கிற ஸ்ட்ராங்கா உடனே பிசாசு உரிமையாக வாயினெல்லாம் திறறான் கொள்றான் அழிக்கிறான் ஈத்துன்னு போயிட்டே இருக்கிறான். அதை பார்த்து வேடிக்கை பார்த்துங்க நீ உன் பிள்ளைகளை பார்த்துட்டு ஆதாம் வழியாய் பிறக்கும்போது அப்படிதான் அப்புறம் தவிர்க்க முடியாது. என் தாய் என்னை பாவத்தில் கருத்தரித்தாள் நான் துர்குணத்தில் உருவாயிருக்கேன். இப்போ தீவிரமாக வருத்தப்பட்டு வார சுமக்கூட பிசாசுகிட்ட மாட்டிட்டு நன்மை தீமரியத்தை கண்களிச்சமா சுயநீதி அநீதி கொடுத்துட்டு அசுத்தாய் பாதி தீவிரம் ஏச்சு வருத்தப்பட்டு எல்லோரும் என்னிடத்தில் வா நானே ஜீவப்போம். இந்த அப்பத்தை புசித்து திராட்சஸ்வன் அந்த ஜீவப்போம் அப்பம் பிற்கிற ஜீவ சரீரம் ஜீவ ரத்தம் அது தேவி நீதித்து உதித்ததில் நானே வழியும் சத்தியும் ஜீவனமாக இருக்கிறேன். ஜீவ வார்த்தை இயேசு கிறிஸ்துக்குள்ளாமட்ட வார்த்தை ஜீவ வார்த்தை நன்மை தீமைக்கு நேராக பூசிட்டு தேவி நீதி பார்த்துவது தேவி மாட்ட உயிர்த்தது பரலோகராஜ் தரியம் லேட் ஐஸ்வர்யம் சாப வாக்கத்தை தாசு தேவி நீதி இயேசு சாமட்ட வாக்கத்தை தான் அதை பிதாக்கும் முழு உலகத்துக்கு உறுதியாக நில்லு. அசுத்தாய் போகணும் பசுத்தாய் வரணும் தேவதை ஒரு பணிவிடை செய்யணும். அதில் உறுதியாக இருந்தாங்களாம் பாருங்க 1ஆம் நூற்றாண்டு சபை. நேற்று பெந்தகோசே பண்டகை உலகெல்லாம் பெந்தகோஸ் 50 நாள் ஆராதனையை உலகம் ஃபுல்லாக செய்தாங்க. அதில் தான் அந்த வசனம் வருது. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அப்பம் பிற்குதலிலும் ஜெபம் பண்ணிலும் உறுதியாக தரித்திருந்தாங்களாம். பிசாசு பயந்து ஓடுறாங்க. அசுத்தாயில் ஓடுது 1ஆம் நூற்றாண்டு சபையில் அப்போஸ்தலர் காலத்தில். அந்த எழுப்பில் இன்னைக்கு வரணுங்க. அவங்களாம் இயேசு பற்றி தான் பேச. இயேசுனா தேவி நீதிட்டு இயேசுக்கு சாப்பிட இயேசு ஜீவன் உள்ளவர் அவர் மத்தியஸ்தர் அவர் மாற மாட்டார். இயேசு கிறிஸ்து கொள்வாங்க. என் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உன் நண்பர்கள் பிள்ளைகளாக 100க்கு 100 ஜீவ மார்க்கத்தை உள்ளவாங்க. அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அப்பம் பிற்குதலும் ஜெபம் பண்ணுதலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள்.
எல்லோருக்கும் பயம் உண்டாயிற்று. அப்போஸ்தலராலே அநேக அற்புதங்களும் அடையாளங்களும் செய்யப்பட்டது. விசுவாசிகள் எல்லாரும் ஒருமித்திருந்து சகலத்தையும் பொதுவாய் வைத்து அனுபவித்தார்கள். பாருங்க, எல்லோருக்கும் பழமுட்டாச்சான், எல்லாம் ஜீவன்றான், மத்தியஸ்தன்றான், மாறாங்கட்டான், தேவி நீதின்றான், ஊழித்தேதல்ன்றான், மரித்தோர் எழுப்புறது, பிசாசு துரத்துது, வியாதி சுகமாகுது, உடவன் செவடம் எல்லாம் நடக்கிறது. சிறைச்சாலையில் போட்டால் சிறைச்சாலை கதவு இரும்பு கதவு தானாக தருது, வெளியே வந்து பிரசங்கம் பண்ணிக்கிறான். அவங்களாம் வேத பாருங்க, அவங்களாம் இது என்னமா முடியுமோன்றாங்க. அடுத்த அதிகாரத்துலாம் போய் வாசி பாருங்க, ஒரு மெராக்கிள் நடந்துக்குது. இயேசு மரித்து அடக்கம் பண்ண விட்டு ஊழியத்தை 50 நாள் பெந்தகோஸ்தே நாளில் அந்த 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 சூட்டோட சூட்டாக இந்த மாதிரி ஊழியம் செஞ்சுக்கிறாருங்க. அந்த சூட்டோட சூடு இன்னைக்கு வரணுங்க, ஜீவ மார்க்கத்துக்கு வரணுங்க. ஏசுக்கு சரி, ஏசு ரத்தத்தை ஏசும் பேர் ஏசு நாணத்தாண்டு திருவந்தில் பங்குட்டு ஊசி இல்லை, நாடு இல்லை, சுய நீதி அநீதி கண்களிச்சு இப்படியே சபையாக இருந்தாக்கா எழுப்பில் வராதுங்க. அசுத்தாவி தான் கிரியை செய்யும். இயேசுவை தாருங்கள், உங்கள் சபிக்கணும் ஆஸ்வதிங்கள், பகைக்கு நன்மை செய்யுங்கள், சத்துக்களை செய்யுங்கள், தொடர்ந்து ஜபம் பண்ணுங்கள், கிறிஸ்துவ கொடுங்க, சபிக்கிற ஆஸ்வதிக்கிற இயேசுக்கு சாம வாக்குத்தத்தெல்லாம் கொடுங்க, பகைக்கு நன்மை செய்யணும், இயேசுக்கு சாமன்ற வாக்குத்தத்தே நன்மையாக கொடுங்க, சத்துருக்கள் நிந்திகள் தூசிக்கு இயேசுக்கு ஜீவன் பரிவு ஜீவன் கொடுங்க. தேவனுக்கு ஆதம் வந்து அசுத்தாவி துரத்துங்க, பசுத்தாவி ஏறுத்துங்க. இயேசு மத்திய மார்க் லூக்கா முழுதும் அவர் உறுதியாக இருந்தார். இயேசு ஜீவன் உள்ளவர். இயேசு நன்மை தீமை அறியத்தக்கவர் அல்ல. அந்த கனியை புஷிக்காதே தொடாதுன்னு தான் சொன்னார். அது பிஷாகவே ஆதாம் வியாபாரம் வழியாக பிறந்தது. மத்திய மாட்டில் எல்லா பிசாசு வாழ்க்கை இயேசு நானே நல்ல மேய்ப்ப ஜனங்களுக்காக ஜீவ ரத்தம் அவன் பேர் சொல்லி தேவனுக்கு தனக்கு ஆதாம் வந்து முழுவதும் திமிர்வாதக்காரன் லேகி பிசாசு பெரும்பாடு பிசாசு பிடித்தவர்கள் வியாதி வறுமை தரித்திரம் கூட ஜவனம் எல்லாரும் ஆதாம் வழியாக பிறந்தவன் ஸ்ட்ராங்காக இருக்கிறான். பாவத்தில் மரணத்தில் சுயநீதி அநீதிலும் பிசாசு உரிமை வந்து திறறான், கொள்றான், அழிக்கிறான். சாபம் பாவம் மரணம் தரித்திரம் விபச்சாரம் வேஸ்டான சுயநீதி கண்டிலேச்ச பகை கசுப்பு வைராக்கியம் கோபங்கள் சண்டைகள் பிரிவினைகள் வியாதிகள் எல்லாம் உறுதியாக கொடுக்குறான். இயேசு உறுதியா நானே நல்ல மேய்ப்பன் ஜனங்களுக்காக ஜீவ சொல்றேன், ஜீவ ரத்தம் தேவி நீதி உயிர்த்தல தேவனுக்கு தனக்கு முழு அசுத்தாவி பசுத்தாவி வியாதியஸ்த சோகமாக திரு பிசாசுகளை துரத்துறாரு. மரித்தோர் உயிரோடைய குஷ்ணோகிற சுசமாக கூட சவடம் கூட எல்லாரும் விடியலே ஆகிறாரு. ஜீவ உலகத்துக்கு வாங்க, நன்மை தீம ரத்தத்தில் பிறந்திருக்கிறோம். நம்ம அதில் உறுதியாக இருக்கிறோம். தேவன் தனக்கு உலகத்துக்கு வாய்நாள் எல்லாம் ஆதாமுக்குள் பிறந்த நீ கிறிஸ்துக்குள் அந்த கிறிஸ்து நாடைய வழியும் சத்தியும் ஜீவனமாக இருக்கிறார். அதான் அவங்க பேர் அப்போஸ்தலர் 2 அவனுடைய வார்த்தையை சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானஸ்தானம் பெற்றார்கள். அன்றைய தினம் 3000 பேர், ஏறக்குறைய 3000 பேர். இந்த 3000 பேர் என்ன பண்ணாங்களாம் பாரு, அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசம், ஜீவ வார்த்தை தான் உபதேசம். உபதேசமே ஜீவ வார்த்தை தான். இயேசு கிறிஸ்துக்குள் ஆமட்ட வார்த்தை தான் ஜீவ வார்த்தை. நானே வழியும் சத்தியம் ஜீவன், என் பிதா ஜீவனுடையவராக இருப்பது போல குமாரன் ஜீவனுடையவராக இருக்கும்படி ஒரு ஜீவ வார்த்தை இயேசு கிறிஸ்து ஆமட்ட வாக்குறது. அதை கூட்டி குறைச்சி எதுவுமே கிடையாது. அங்கே சுயநீதி அநீதி நன்மார்க்கம் துன்மார்க்கம் நன்மை தீமை காரியத்தெல்லாம் உபதேசமே கிடையாது. பாவன்ட்டு மரண உபதேசம் தேவி நீர் இயேசு கிறிஸ்து ஆமட்ட வாக்கு தத்துவம் பிதா குமார் ஆதாம் வந்து முழு உலகத்து இவ்வளோதான் அப்போஸ்தலரோட உபதேசம். தேவி நீதிட்டு உழ்த்தையில் உங்கள் மனைவி பேர் சொல்லி உங்கள் பிள்ளைங்க பேர் இயேசு ஜீவன் பேர் தேவன் தனக்கு ஆதாம் அசுத்தாயத்தி பசுத்தாய் இறக்கி அப்பம் பிடிக்கிறதிலும் ஜபம் பண்ணிதலிலும் அந்நியோன்யத்தில் ஸ்ட்ராங்காக இருந்தாங்க பாருங்க. எல்லாருக்கும் பயம் உண்டாச்சான் பாருங்க. தரித்திருந்தார்கள், எல்லோருக்கும் பயம் உண்டாயிற்று. அப்போஸ்தலர்களாலே அநேக அற்புதங்களும் அடையாளங்களும் செய்யப்பட்டது. விசுவாசிகள் எல்லாரும் ஒருமித்து சகலத்தையும் பொதுவாய் வைத்து அனுபவித்தார்கள். அப்புறம் அப்படி நடக்குது எழுப்புதல். அந்த எழுப்புதல் இப்போ வரணும்னா ஃபயராக வாங்க, கிறிஸ்துக்குள் வாங்க. கிறிஸ்துவ தேவன் தனக்கு ஆதாம் முழு உலகத்துருங்க. இயேசு நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாக இருக்கிறார். திருடன் திருடவும் கொள்ளவும் அடிக்கும் வருகிறானே என்று வேறொன்று நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும், அது பரிபூர்ணப்படும். வந்தது ஜீவ வார்த்தை கேளுங்க. அந்த ஜீவ வார்த்தையை தேவனுக்கு யாதாம் முழு உலகம் ஒரு ஆள் பாய் கூட ஒரு ஆளுக்கு பக்க கசப்பார், ஒரு ஆள் வழியாக பிசாசு வரான். ஏசுற ஜீவ சர்ற ஜீவரத்தம் ஏசுனா நன்மத்தை மறியத்தக்க கனி. அது தேவன் தனக்கு பிசாசு தொடுவான் கொள்வாள். எவ்வளோ படித்தாலும் படிக்க தலைவர் யாராக இருந்தாலும் சரி முழு உலகம் ஆதாம் வியாபாரம் வழியாக பிறந்துங்க. எல்லோரும் ரோமர் 3 இருக்கும் இல்லை, எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமைட்டுட்டாங்க. ஆப்பிரிக்கா, ஐரோப்பா, வட அமெரிக்கா, தென்னாப்பிரிக்கா, ஆஸ்திரேலியா, அண்டார்டிகா, வானத்துக்கு பூமி அம்மா வயிற்றுல பாவத்தின் சம்பளம் மரணத்தில் பிறந்து தேவ மகிமைட்டுட்டான்.
உடனே பிசாசு திறறான், கொள்றான், அடிக்கிறான். அதில் உறுதியாக இருக்கிறான். பாவம்ட்டு மனத்தை தேவனுக்கு உலகத்தை காட்டுறான். இப்போ அடுத்து ஒரு இலவசமாக கிறிஸ்துவில் மீட்பை கொண்டு நீதிமான அந்த கிறிஸ்தியஸ் சொல்லுவாங்க. அந்த கிறிஸ்தியஸ் நன்மை தீமை அறியத்தக்க நானே வழியும் சத்திய ஜீவனமாக இருக்கிறார். அந்த ஜீவனில் தேவி நீதிட்டு உயிர்த்ததில் இருக்குது. அதை உன் மனைவி பேர் சொல்லி, உன் பேர் சொல்லி, உன் பிள்ளைங்க பேர் சொல்லி, ஏரியாவுக்கு சபை விசுவாசிங்க பேர் சொல்லி தேவி நீதிட்டு உயிர்த்ததில் பிதாவுக்கு ஆதாம் வந்து முழு உலக பாவட்டுமான ஓடு பசுத்த தேவதோட நானே திராட்சை செடி நீ கொடி ஒருவன் நிலைத்திருந்தா உறுதியாக இருந்தா வாய்நாளெல்லாம் வெற்றி பெறலாம். அசுத்தாயத்தெல்லாம் பசுத்தாயெல்லாம் தேவதூர்கள்லாம் பணிவிட செய்வாங்க. இருக்க முடியுமா? நானே திராட்சை செடி நீ கொடி ஒருவன் வார்த்தைகளை மிகுந்த கனி, ஆசீர்வாத கனி, ஐஸ்வர்ய கனி, சமாதான கனி, சந்தோஷ கனி, பரலோக கனி கொடுக்கலாம். இல்லைப்பா எப்போ பார்த்தாலும் தாமஸ் ஜீவ கனி அது தேவனுக்கு தனக்கு ஒழுக்கட்டுன்னா எப்போ பார்த்தாலும் நன்மை தீமை காரியத்தை தேவன் தனக்கு உலகத்துக்கு ஒன்று அறிந்து அறியாமல் கொடுப்ப விசுவாசி திருடுவான். சமாதானம் இல்லை, சந்தோஷம் குடும்பத்தில் திறது, சமாதானம், சந்தோஷம், சுகம், பலம், ஜீவன் எல்லாத்தையும் திருடுது. அப்புறம் கொள்றது, அப்புறம் ஆகிடுது. முடிவு பாதாளம். ஆதாமின் சிந்தை மரணம், கிறிஸ்து சிந்தையோ ஜீவனும் சமாதானம் சொல்லப்படுது. ஜெபிப்போம். பசுபிதாவே இந்த அருமையான பெந்தகோசே ஆண்டவரே பண்டிகை நாட்களிலே இந்த செய்தியிலே தியானிக்க செய்து கிருபிக்காய் நடிச்சுக்கணும். பயப்படாத, கலங்காத, ஆதாமின் சிந்தை மரணம், கிறிஸ்து சிந்தையோ ஜீவன சமாதானம். அவர் அப்போ சில உபதேசத்திலும் அற்பம் பெட்குதலிலும் ஜபம் மண்டியில் அந்நியத்தில் உறுதியாக தரித்திருந்தாங்க. கிறிஸ்துக்குள்ள உறுதியாக தேவன் தனக்கு ஆதாம் முழு உலகத்துக்கு இடைவிடாமல் ஏற்காதையின் அசுத்தாயத்தை பசுத்தாயிருக்கு தேவதூர்களால் பணிவிட செய்ய ஆடுவரே வாய்நாளெல்லாம் கிறிஸ்துக்குள்ளே நிலைத்திருந்த செய்தியை கேட்க பயன்படுத்தபடி செய்வாங்க. ரோமர் 3 எல்லோரும் பாவம் செய்து தேவம் இலவசமாக கிறிஸ்துவில் மீட்பை கூடிய நீதிமானாக்கப்பட்டார். செங்கு சுற்றி பிசாசின் வல்லவர்களாக யாவருடைய நாடைய நல்ல மேய்ப்பை ஜீவனையே கொடுக்குற தேவன் தனக்கு ஆதாம் அசுத்தாயத்தை பசுத்த தேவதூர்கள் இனி பாவம் கிறிஸ்துக்குள்ளே சொல்லுவாங்க. இந்த செய்திகள் உலக ஊழியக்காரர்களாக இங்கே பயன்படுத்தப்படி உலகங்கள் எல்லா இயேசுச்சும் பரிவஜீவனை பிதாவுக்கு ஆதாம் வந்து முழு உலகத்துக்கு ஒரு ஸ்ட்ராங்காக உறுதியாக வாய்நாளெல்லாம் நிலைத்திருக்கிறதா. அசுத்தாலி கிராமங்கள் பட்ட தேசம் சித்தரடிக்க பசுத கிராமங்கள் பட்ட தேசம் முழு உலகத்துக்கு கட்டவி இருக்கிறதா. அலைகளையாக பசுத பூமி உலகம் 8.6 கோடிக்கு அதிகமான மக்கள் தொகை பூமி உலகத்தில் இயேசு ஜீவன் பரிவஜன் அவன் இலக்கதாக தேவனுக்கு தனக்கு ஆதாம் முழுவதுக்கு அசுத்தாயத்தை பசுத்தாயிருக்கு தேவ உலகமெங்கும் கட்டவி பசுத்த இலங்கை தேவத்தோட பணி 2 வரைக்கும் இந்த உலகத்தை ஆயத்தப்படுது. இந்த செய்திக்கு பயன்படுத்தும்படி செய்விக்கிறாங்க. பயன்படுத்த நன்றி செய்துக்கோ. முழு உலகத்தை இயேசு ஜீவன் பரிவஜன் பிதாவுக்கு ஆதாம் கட்டுகிறது அசுத்தாயத்தோட பசுத்தாய தேவ பணிவிட செய்யும்படி உறுதியாக தத்துக்கு முடிந்த செய்திக்காக ஒரு கொடுக்குறதா பெரிய காரியம். இயேசு தாமத்தை எல்லா ஜீவனையும் இருக்கும் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவை கத்திரிக்கை மகிமை உண்டாவதாக. என்னுடைய பெயர் பாஸ்டர் துளசிராமன் தாமஸ், பரிபூர்ண ஜீவன் சபை சோழவர் பகுதியில் எங்கள் சபையினர் ஒவ்வொரு நாட்டையும் ஆன்லைன் மூலமாக ஃபேஸ்புக்கில் போங்க, துளசிராம் தாமஸ் சர்ச் பண்ணி, யூடியூப்பில் போங்க, ஏஎல்சி வெல்லூர் சர்ச் பண்ணி அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. உங்கள் நண்பர்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். குறைந்து ஒரு 100 பேருக்கு இந்த செய்தியை செய்யும். ஒரு சேனல் FGC வெல்லூர் ஒரு சேனல் இருக்குது. ஒரு சேனல் துளசிராம் தாமஸ் ஏராளம் 100க்கு 100 ஜீவ மார்க்கத்தை போதித்திருக்கிறேன். உலகத்தில் எங்குமே கேட்டு விலையேறப்பட்ட சத்தியங்கள் உங்கள் நண்பர்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணி. என்னுடைய செய்தியை கேட்டால் உங்களால் ஊழியம் செய்யாமல் இருக்கவே முடியாது. இல்லைனாக்கா பிசாசு ஊழியத்தையும் செய்யாமல் இருக்க முடியாது. எங்கே போனாலும் ஆதாமுக்குள்ளே பிறந்தவன் பாவத்தின் சம்பளம் மனத்தை தேவன் தனக்கு உலகத்துக்கு அசுத்தாயில் பிரித்து பல சிக்கல் இருக்கிற மனுஷன் இயேசு ஜீவன் பரிபூஜனை தேவன் தனக்கு ஆதாம் அசுத்தாயத்தை பசுத்தாய் தேவதூர்கள் உலகத்துக்குள்ளே பூமிக்கு உப்பாயிருங்க. கிறிஸ்துக்குள்ளே வாங்க. அந்த கிறிஸ்து நானே வழியும் சத்தியம் ஜீவனமாக இருக்கிற ஜீவ மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள். அப்படி கேட்கணுன்னா என்னுடைய எல்லா செய்தியை ஒரு நாளைக்கு 4 செய்தி கேளுங்க. கர்த்தர் உங்களை கொண்டு மாபெரிய எழுப்பிலை கொண்டு வருவார். இந்த செய்தி 9/6/2025 பரிபூர்ண ஜீவன் சபை சோழர் பகுதியில் கொடுக்கப்பட்டது. இந்த செய்தியை மறுபடியும் கேளுங்க. பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். இது நிச்சயமாக நீங்கள் ஆஸ்வதிக்கும். இந்த செய்தியில் கர்த்தர் உங்களோடு பேசியிருக்கிறார். ஆமாம், கர்த்தரை கனம் பண்ணணும். இந்த செய்தி மூலம் உங்களோடு கூட பேசியிருந்தால் கர்த்தரை கனம் பண்ணுங்கள். கர்த்தரை கனம் கர்த்தருக்கு காணிக்க செலுத்துங்கள். கர்த்தருக்கு காணிக்க செலுத்துங்கள். உங்கள் கூகுள் பே நம்பர் 7339586648. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். இந்த செய்தியை உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். ஆதாமுக்குள்ள பிறந்திருக்கிறாங்க. பாவத்தின் சம்பளம் மரணத்தில் தேவன் தன உலகத்தில் ஸ்ட்ராங்காக இருக்கிறான் மனுஷன். அப்படி பண்ணிட்டான் பிசாசு. இப்போ இயேசு ஏற்று தேவி நீதிட்டு வீட்டில் தேவன் தனக்கு ஆதாம் ஸ்ட்ராங்காக உறுதியாக இருந்தால் பாவம்ட்டு பண்ண அசுத்தாய் பசுத்தாய் தேவத்தோட பணிவிட உலகத்துக்குள்ள பூமிக்கு உப்பாக இருப்பாங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. உங்கள் நண்பர்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ண. குறைந்து ஒரு 100 பேருக்காவது இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்க. நிச்சயமாக நீங்கள் கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. இந்த செய்தி 9/6/2025 பரிபூர்ண ஜீவன் சபை சோழர் பகுதியிலே பதிவு செய்யப்பட்டது. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. ஆமென்.